பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். ஒருவரை நாடு கடத்த வேண்டும் என்றால் அவரை பிடித்து கைது செய்து விமான நிலையத்திலே சென்று விமானத்திலே ஏற்றி அனுப்ப வேண்டும். இவ்வளவுதான் முறை. இதுல தவறில்லை. நீ இந்த நாட்டிலே உன்னுடைய அனுமதி இல்லாமல் வந்திருக்கிறாய், உன்னை மீண்டும் உன் நாட்டுக்கு திருப்பி அனுப்புகிறோம் என்று கை காலிலே விலங்கிட்டு அனுப்புவது என்பது விலங்கு மனம் படைத்தவர்களின் செயலாக இருக்குமே தவிர மனிதாபிமானம் மிக்கவர்களின் செயலாக இருக்க முடியாது. இதை இன்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் செய்திருக்கிறார். இந்தியர்களை கை கால்களில் விலங்கிட்டு அவர்கள் தவறாக உள்ளே நுழைந்து விடவில்லை. இங்கே ஒரு மாமனிதர் மோடி என்பவர் ஆட்சியில் இருக்கிறார். இந்த நாட்டின் பிரதமராக 11வது ஆண்டாக இருக்கிறார். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே மிகப்பெரிய வாக்குறுதி அளித்தார். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்னார். இதுவரைக்கும் இந்த 11 ஆண்டுகளாவது 2 கோடி பேருக்கு வேலை தந்தாரெல்லாம் கொடுக்கல. இவரை நம்பி இங்கே இருந்த மக்கள் அமெரிக்காவுக்கு சென்றால் வேலை கிடைக்கும் என்று விசா எடுத்துக் கொண்டு செல்கிறார்கள். அங்கே வேலை கிடைத்த பிறகு அங்கே வேலை செய்வதற்கான விசா கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே போனார்கள். அங்கே வேலை கிடைக்கவில்லை. அவர்களை உங்களுடைய விசா காலம் முடிந்து விட்டது, நீங்கள் ஊருக்கு செல்லுங்கள், உங்களை நாங்கள் விமான நிலையத்துக்கு சென்று விட்டு விடுகிறோம் என்று விட்டு வந்ததா அது பிரச்சனையே இல்லை. கை கால்களிலே விலங்கிட்டு இவர்களை விமானத்துல ஏற்றி இந்தியா வரைக்கும் அனுப்புகிறார் என்றால் அந்த உள்ளம் எவ்வளவு பெரிய விலங்கு மனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல ஒரு வேடிக்கையான கருத்தை சொல்கிறேன். இந்த டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறார்கள, அவர் அமெரிக்கால பிறந்தவர். அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருவர் குடியரசுத் தலைவருக்கு போட்டியிட வேண்டும் என்றால் அந்த நாட்டிலே பிறந்திருக்க வேண்டும். அப்படி அவர் அமெரிக்காவிலே பிறந்தவர். ஆனா அவருடைய அப்பாவும் அம்மாவும் ஸ்காட்லாண்ட்லயும் ஜெர்மனிலையும் பிறந்தவங்க. அன்னைக்கு இருந்த குடியரசுத் தலைவர்கள் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் அவங்க ஊருக்கு அனுப்பியிருந்தா இவர் ட்ரம்ப் அங்கே ஜனாதிபதியாக ஆயிருக்க முடியும். அங்கே பலர் அமெரிக்காவை பொறுத்தவரையும் மிகச்சிறந்த குடியரசுத் தலைவர்களை பார்த்திருக்கிறது. மனிதாபிமானத்தில் பெயர் பெற்றவர்கள் பெரிய குடியரசுத் தலைவர்களை பார்த்திருக்கிறது. மக்களை நினைத்து மானுடம் போற்றிய குடியரசுத் தலைவர்கள் ஆப்ரஹாம் லிங்கன், ஜான் எஃப் கென்னடி போன்ற மிகப்பெரிய குடியரசுத் தலைவர்களை பார்த்திருக்கிறது. ஆனால் தோற்று போய்விடுவார் என்று தெரிந்தவுடன் தானே ஒரு ஆளை வைத்து துப்பாக்கி வைத்து சுட வைத்து அதிலிருந்து தப்பித்து குடியரசுத் தலைவரான ஒருவரை, ஒரு 3ஆம் தர மனிதரை இன்றைக்கு அமெரிக்கா பெற்றிருக்கிறது என்றால் அது அமெரிக்காவுடைய கஷ்டம். நம்ம எண்ணம் அது இல்லை. இதை பொறுத்து கொண்டு இங்கிருந்து சென்ற பிரதமர் அவர்களை கேள்வி கேட்காமல் திருப்பி அனுப்புங்கள், அது உங்கள் சட்டத்தின்படி. ஆனால் ஏன் கால் கையை விலங்கிட்டு அனுப்பினீர்கள் எங்களுடைய குடிமக்களை என்று கேட்பதற்கு துப்பு கெட்ட ஒரு அரசாங்கம் இங்கே நடைபெறுகிறது என்பதை தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கிருந்து போயிருக்கிறார் மோடி, அமெரிக்கால இருக்கிறார். அவரை பார்த்து ஒரு நிருபர் கேள்வி கேட்டார். இப்ப நேத்து வந்தது. என்ன கேள்வி கேட்டார்னா, இந்த அதானி வழக்குல உங்க நிலைப்பாடு என்னன்னாரு. அப்ப என்ன சொன்னார் மோடினா அந்த நிருபர்ட்ட அமெரிக்கால, அது தனிநபர் விஷயம், நாங்க இதுல தலையிடல, அதை பத்தி நான் கருத்து சொல்லல. இது தனிநபர் விஷயம் என்றால் இதே பிரச்சனை நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சிகள் எழுப்பிய நேரத்தில் இது தனிநபர் பிரச்சனை, எழுப்புகிற உரிமை உங்களுக்கு உண்டு என்று சொல்லி இருக்க வேண்டியதால் அது என்னமோ பாஜகவின் பிரச்சனையை போல அதை எழுப்ப அனுமதிக்காமல் அவையை முடக்கி வைத்த அந்த மோடி அமெரிக்காவுக்கு போய் தனிநபர் பிரச்சனை என்று சொல்கிறார் என்றால் இவர்களுடைய நிலைப்பாடு எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம நாட்டுல ஒரு வெளியுறவு சட்டம் இருக்கும், ஒரு விதி இருக்கும். ஒவ்வொரு நாட்டோடையும் எது போன்ற உறவுகளை வைத்திருக்கிறோம் என்று. அது அமெரிக்கா நேரு இருந்த காலத்துல நடுநிலைமை நாடுகள், அணிசேரா நாடுகள் என்று ஒரு அணியை உருவாக்கியவர் பண்டிதர் நேரு அவர்கள். இந்த 2 நாடுகளுக்கும், சோவியத் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அவங்களோட சேராமல் தனித்துவமா நாம நிக்கணுங்கிறது அந்த காலத்துல உருவாக்கணும். இப்ப எப்படின்னா இந்த 10-11 ஆண்டுல பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய வெளியுறவு கொள்கைகள் எப்படி வகுக்கப்படுகிறது என்றால், அதானி அம்பானி ஆகியோர் எந்த நாட்டோடு தொழில் தொடங்குகிறார்களோ அந்த நாட்டோடு நல்லுறவு, எந்த நாட்டிலே அவர்களுக்கு தொழில் இல்லையோ அந்த நாட்டோடு நாம் வேறு விதமான உறவு என்ற வகையிலே நம்முடைய வெளியுறவு கொள்கையிலே இந்த 2 பணக்காரர்களை அடிப்படையாக வைத்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே உள்ள மனிதர்கள், இந்திய குடிமக்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை
உணராத, அவர்களை அமெரிக்க அரசு செய்தது தவறு என்று கண்டிப்பதற்கு திரும்பும் திராணியும் இல்லாத ஒரு பாஜக அரசு இங்க இருக்கிறது என்றால் இவர்கள் யார்? ஆட்சியாளர்களா? மக்கள் மீது அக்கறை உள்ளவர்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணமாவது உள்ளவர்களா என்றால் இல்லை. இவர்களுடைய நோக்கம் இந்த நாட்டு மக்கள் அல்ல, இவர்களுடைய நோக்கம் இந்திய குடிமக்கள் அல்ல, இவர்களுடைய நோக்கம் இந்த மதத்தை பரப்புவது, தங்களுக்கு வேண்டிய ஆட்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களை பற்றி அறவே கவலைப்படாத நிலை. அங்கே சென்றார்கள் அல்லவா 2 லட்சம் பேர், இந்த வந்து விட்டார்கள். குறைந்தபட்சம் அவர்களை அமெரிக்காவில வேலை கிடைக்காமல் வந்து விட்டார்கள். இந்த 2 லட்சம் பேருக்கு நாளைக்கு நான் வேலை தரேனாவது சொல்லணுமா? சொல்ல மாட்டாரு. ஏன்னா கொடுக்க முடியாது, அவங்களுடைய நிர்வாகத்துல அது கிடையாது. அந்த நிர்வாக திறமை ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருகிறோம் என்று சொன்னார், தரவில்லை. காங்கிரஸ் கட்சி எம்.எஸ். சாமிநாதன் கூறு அறிக்கையை குப்பையிலே போட்டு விட்டது. நாங்கள் வந்தால் முழுமையாக நிறைவேற்றுவோம், 150% அடிப்படை ஆதார விலையை நிர்ணயிப்போம் என்று சொன்னார். இன்று வரை நடைபெறவில்லை. விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசு இங்கே இருக்கிறது. அதனாலே இந்த அரசை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்ற எண்ணத்திலே தான் டொனால்ட் ட்ரம்ப் இதை செய்திருக்கிறார். நாளைக்கு ஒரு அமெரிக்க பிரஜை இங்கே வந்தால் இதையே நாம் செய்வோம் என்று சொல்ல முடியுமா? அவங்களால் முடியாது. உங்களுக்கு அந்த துணிவு கிடையாது. காரணம், நீங்கள் ஆட்சி நடத்துவது இந்த நாட்டு மக்களுக்காக அல்ல, 2 பணக்காரர்களுக்காக நடத்துகிறீர்கள். அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வகையில் தான் நீங்கள் அடுத்த நாட்டோடு, அண்டை நாட்டோடு உறவு வைத்துக் கொண்டிருப்பீர்கள். இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி, இப்படி இந்திய மக்களை, இந்த குடியுரிமை பெற்ற மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி, இவர்கள் இப்படி அந்நிய நாட்டினால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், இவர்களை கண்டிக்க வேண்டும் என்கிற உணர்வு கூட இல்லாத ஆட்சி. அங்கே இருக்கிற பிரதமர், அங்கே இருக்க ஜனாதிபதியை பார்த்து நீங்க ஏன் அப்படி அனுப்பினீர்கள் என்று கேட்கலாம் அல்லவா? கேட்பது அவர்கள் நோக்கம் இல்லை, அதனால்தான் கேட்கவில்லை. இந்த மக்களுக்கான அரசாக இவர்கள் ஆட்சி நடத்தவில்லை. நாம் அதை புரிந்து கொள்ள தவறிவிட்டோம். இந்திய மக்கள் அதை புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். அதனாலேதான் எல்லா இடங்களிலும் நாட்டுக்குள்ளேயே ஒரு முதல்ல பேசும்போது அந்த குடியுரிமை சட்டத்தை பற்றி சகோதரர் திருமாவளவன் பேசினார். இஸ்லாமியர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம், இந்துக்கள் எல்லாம் உள்ளே வந்தார் என்று வரலாம் என்று சட்டம் இருக்கிறது. அதுல ஒரு கொடுமை, தமிழ் இந்துக்களுக்கு அந்த சட்டத்திலே இடமில்லை. இலங்கையில இருந்து வருகிற தமிழ் இந்துக்களுக்கு அந்த சட்டத்திலே அனுமதி இல்லை. அவர்கள் இன்னும் அகதி முகாம்களிலே தான் இருக்கிறார்கள். இந்த சட்டம் அவர்களை அனுமதிக்கவில்லை. இத்தனைக்கும் பண்டார நாயக்கா ஒரு ஒப்பந்தம் வந்துச்சு முன்னால, மொரார்ஜி தேசாய் ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா ஒப்பந்தத்தின்படி, சாஸ்திரி பண்டார நாயக்கா ஒப்பந்தத்தின்படி 5.4 லட்சம் தமிழர்கள் இலங்கையில உள்ள தமிழர்களை இங்கே எடுத்து நம்முடைய நாட்டு குடிமக்களாக்கி கொள்ள வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையிலே உள்ள அந்த பகுதி தமிழர்களை கூட இன்றைக்கு இங்கே இந்த அரசு முகாம்களிலே வைத்திருக்கிறதே தவிர அவர்களுக்கு குடியுரிமை தரவில்லை. இப்படி ஒரு மோசமான ஆட்சி, அப்படி ஒரு மோசமான ஆட்சியை கேட்குமா? 2 பேரும் மகா திருடர்கள், 2 பேரும் மக்களுக்கான ஆட்சி நடத்தாதவர்கள், 2 பேரும் மனிதாபிமானம் அற்றவர்கள். ஆகவே இந்த 2 பேரின் மீது அந்த மக்கள் நம்பிக்கை வைத்து அவர்கள் ஏமாந்து போகிறார்கள். வந்த உடனே கனடாவை நான் இந்தியாவில் சேர்த்துக்கிறேன், இது அமெரிக்காவில சேர்த்துக்கிறேன், கிரீன்லாந்து அமெரிக்காவில சேர்த்துக்கிறேன்னு பேசுறாரு அந்த ஆள். அப்பவே அந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இங்க இவரு எல்லாம் ஒரே நாடாக்கு, ஒரே தேசம், ஒரே தேர்தல். எப்படி ஒரே தேர்தல் நடத்துவார்? ஏன்னா 2 பேருக்கும் அதிகாரம் அவர்களை ஆட்டி படைக்கிறதே தவிர மனித நலம், மக்கள் நலம் அவர்கள் மனதில் துளியும் இல்லை என்பதை வெளிக்காட்டி கொண்டே இருக்கிறார்கள். இவர்களை தூக்கி எறிப்போம், இந்தியர்களின் சுயமரியாதையை காப்போம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.